Hello viewers, welcome to Super Prime. Example 2.28 பார்க்கலாம். If Lth, mth and nth terms of an AP are x, y, z respectively, then show that அப்படின்னு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு AP உடைய ஜெனரல் டேர்ம் தெரியும். Tn equal to a plus n minus 1 into d. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஏபியில் பார்த்தீங்கன்னா எல்த் டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எம்த் டேர்ம் வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க, எந்த டேர்ம் வந்து ஜெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்னா இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு இதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா டிஎல் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஎன் வந்து ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக நமக்கு எல்லுன்னு இருக்குது. இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே எண் இருக்கிற இடத்துல எல் போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா எல் மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். எண் இருக்கிற இடத்துல எல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு கிடைக்கும் இந்த டிஎல்க்கு பதிலாக. ஸோ ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ எண் இருக்கிற இடத்துல எம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்? எம் மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ ஏ ப்ளஸ் m minus 1 into d equal to yன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா n இருக்கிறதுல n போட போகிறோம். அப்போ இதே தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? a plus n minus 1 into d equal to zன்னு கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா x உடைய வேல்யூ, y உடைய வேல்யூ அண்ட் z உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ், ஒய், இசட் இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, நான் எக்ஸுக்கு பதிலாக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதை நான் இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? எம் மைனஸ் என். இதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, ஸோ இப்போ இந்த என் மைனஸ் எல்லை எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ ஜெட்டுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாமா? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த எல் மைனஸ் எம்மை எழுதிக்கலாம். ஓகே, பாருங்க இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு டேர்மும் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். அதாவது இந்த நடுவில் இருக்க இந்த ப்ளஸ் தான் இந்த டேர்மை டிசைட் பண்ணுது இல்லையா? அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம் கூடயும் இந்த எம் மைனஸ் என்னை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எம் மைனஸ் என் கூட ஏவை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? நமக்கு ஏ இன்ட்டு எம் மைனஸ் என்னன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த எல் மைனஸ் 1 இன்ட்டு டி கூட எம் மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது கூட, அதுக்கப்புறம் இது கூட. ஓகே, ஸோ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி கூட எம் மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இது முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு போகலாமா? இதுவும் அதே மாதிரி தான். என் மைனஸ் எல்லை ஃபஸ்ட்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோமா? ஸோ ஏ இன்ட்டு என் மைனஸ் எல். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஸோ எம் மைனஸ் 1 இன்ட்டு டி into n minus l. m minus 1 into d into n minus l. Okay. So next plus அதே மாதிரி a கூட l minus m மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a into l minus m plus அதே மாதிரி இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ n minus 1 into d into l minus mன்னு கிடச்சிடும். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், a இருக்கிற டேர்ம் மட்டும் 3 இருக்கும். அதே மாதிரி d இருக்கிற டேர்ம் 3 இருக்கும். பாருங்கள், இந்த டேர்மில் a இருக்கா? அதே மாதிரி இந்த டேர்மில் ஏ இருக்கா? அதுக்கப்புறம் ஏ இருக்கிற டேர்ம் இது. ஸோ எத்தனை ஏ இருக்குது பாருங்கள்? 3 ஏ இருக்க டேர்ம் இருக்கா? ஸோ இந்த 3 டேர்மில் இருந்தும் ஏவை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்னெல்லாம் இருக்கும்? எம் மைனஸ் என் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என் மைனஸ் எல் இருக்க டேர்ம் இருக்குது. இதுக்கு வந்து ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் என் மைனஸ் எல் எழுதிக்கலாம். ஏன்னா ஏவை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அதே மாதிரி ஏ இருக்க டேர்ம் இது. ஏவை வெளியே எடுத்ததுனால இந்த எல் மைனஸ் எம் எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ் வரும், மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 டேர்ம்லேருந்து ஏவை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி டி இருக்க டேர்மும் நமக்கு 3 இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டேர்ம், அதுக்கப்புறம் இந்த டேர்ம். ஸோ இந்த 3 டேர்மில் இருந்தும் நான் டியை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் டியை நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க,
டி வெளியே எடுத்துட்டா எல் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் என் இருக்கும். எல் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் என். அதே மாதிரி இதில் எம் மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. எங்கே ப்ளஸ் இருக்குல்லையா அதனால் ப்ளஸ் போடணும். எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் அதே மாதிரி இப்போ டிஏ வெளியே எடுத்ததுனால என் மைனஸ் ஒன் இன்ட்டு எல் மைனஸ் எம் இருக்கும். இப்போ இதில் ப்ராக்கெட்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள் ஏ இன்ட்டு ப்ராக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எம் மைனஸ் என் இது ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம். இன்கேஸ் வெளியே வந்து மைனஸ் இருந்தால் உள்ள சிம்பிள் சேஞ்ச் ஆகும். நமக்கு எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி ப்ளஸ் டிஏ காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளில் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எல் கூட எம்மை மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறம் எல் கூட இந்த மைனஸ் எண்ணை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எல் இன்ட்டு எம் வந்து எல்எம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எல் கூட என்ன மல்டிப்ளை பண்ணும்போது எல்என்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும். எல் இன்ட்டு என் வந்து எல்என் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இந்த மைனஸ் ஒன் கூட இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு எம் வந்து மைனஸ் எம் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒன் இன்ட்டு என் வந்து என்னன்னு கிடச்சிடும். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு வாங்க. ப்ளஸ் இப்போ எம் கூட இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எம் இன்ட்டு என் வந்து எம்என்னு கிடைக்கும். எம் கூட இந்த எல்லை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எம்எல்னு வந்துடும். அப்புறம் இந்த மைனஸ் ஒன் கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் ஒன் இன்ட்டு என் வந்து மைனஸ் என்னன்னு ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒன் இன்ட்டு எல் வந்து எல்லுன்னு கிடச்சிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது என் கூட இது முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு எல் வந்து என்எல்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் என் இன்ட்டு எம் வந்து என்எம் வரும். இங்கே மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் என்எம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் இன்ட்டு எல் வந்து மைனஸ் எல். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஒன் இன்ட்டு எம் வந்து எம்னு கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆனால் இந்த டி வந்து இது மொத்தத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ இது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா இது மொத்தத்துக்கும் காமன் இந்த டி. ஓகே சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் எம், இது மைனஸ் எம், இது மைனஸ் என், இது ப்ளஸ் என், இது மைனஸ் எல், இது ப்ளஸ் எல், எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி பார்த்தாலும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு சிம்பிள் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ராக்கெட் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எல்எம்னு இருக்கா? எங்கேயாவது எல்எம்என்னு இருக்கா பாருங்கள். இல்லைன்னா எம்எல்னு கூட இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எம்எல் எல்எம் ரெண்டும் ஒன்று தானே. இது ப்ளஸ் இது மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி மைனஸ் எல்என் இருக்கா? என்எல் இருந்தாலும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ப்ளஸ் என்எல்னு இருக்கா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் எம் இருக்கா? இங்கே ப்ளஸ் எம் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் என் இருக்குது, இங்கே மைனஸ் என், இங்கே ப்ளஸ் எல், இங்கே மைனஸ் எல், இங்கே எம்என், இங்கே மைனஸ் எம்என். அவ்வளோதான். எம்என்னாலும் என்எம்னாலும் ஒன்று தான். சிம்பிள் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு இது மொத்தம் கேன்சல் ஆனதுனால 0 ஆகிடும். ப்ளஸ் டி இன்ட்டு இது மொத்தம் கேன்சல் ஆனதுனால இதுவும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் டி இன்ட்டு 0 0. அப்போ லாஸ்ட்டாக நமக்கு 0 + 0 0ன்னு கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் நமக்கு 0 தானே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இங்கே ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனால நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, எக்ஸ் உடைய வேல்யூ, ஒய் உடைய வேல்யூ, இசட் உடைய வேல்யூ, இந்த மூணு வேல்யூஸையும் எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிட்டேன். இங்க பாருங்க, இது எக்ஸ் உடைய வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா ஒய் உடைய வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா இசட் உடைய வேல்யூ. நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் தனியாக கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி ஒய் மைனஸ் இசட் தனியாக கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் இசட் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆர்ஹெச்எஸ் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் உடைய வேல்யூ என்ன? இதுதான் எக்ஸ் உடைய வேல்யூ. அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? ஏ பிளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, அப்புறம் என்ன இருக்கீங்க? மைனஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா வெளியே மைனஸ் இருக்கு. ஒய் உடைய வேல்யூ என்ன? இதுதான் ஒய் உடைய வேல்யூ, ஏ பிளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஏ பிளஸ் இந்த
டி கூட இந்த எல்லை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் டி கூட இந்த -1 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எல் இன்ட்டு டி வந்து எல்டின்னு கிடைக்கும், -1 இன்ட்டு டி வந்து -டின்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏ ப்ளஸ் இந்த எம் கூட ஃபஸ்ட் இந்த டியை மல்டிப்ளை பண்ணும்போது எம்டின்னு கிடைக்கும், அப்புறம் -1 இன்ட்டு டி வந்து -டின்னு கிடச்சிரும். வெளியே மைனஸ் இருக்கிறதுனால உள்ள ஃபுல்லாக சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை அப்படியே எழுதிக்கோங்க. முதல்ல ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி, இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால உள்ள அப்படியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ ப்ளஸ் ஏ வந்து -ஏ, ப்ளஸ் எம்டி வந்து -எம்டி, -டி வந்து +டியாக மாறிடும். அவ்வளோதான், ப்ராக்கெட்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும், இந்த டியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வருது பார்த்திங்கன்னா, இந்த எல்டி -எம்டி மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து x - y உடைய வேல்யூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா y - z கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ y உடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? இதுதான் y உடைய வேல்யூ, a + m - 1 இன்ட்டு டி. இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கலாம். வெளியே மைனஸ் இருந்தால் உள்ள ஃபுல்லாக சிம்பிள் சேஞ்ச் ஆகும், அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. z உடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் z உடைய வேல்யூ, a + n - 1 இன்ட்டு டி. ஸோ சேம் இங்கே என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஏ அப்படியே வச்சுக்கலாம். இந்த டி கூட இந்த எம்மை மல்டிப்ளை பண்ணும்போது எம்டி ஆகும், இந்த -1 கூட டியை மல்டிப்ளை பண்ணும்போது -டி ஆகிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்து மைனஸ் இருக்கிறதுனால உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் என் இன்ட்டு டி வந்து என்டின்னு வரும், -1 இன்ட்டு டி வந்து -டின்னு ஆகிடும். ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? ஏ ப்ளஸ் எம்டி -டி அப்படியே இருக்கும். வெளியே மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் ஏ வந்து -ஏ ஆகும், ப்ளஸ் என்டி -என்டி ஆகும், -டி வந்து +டி ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் ஏவும் இந்த மைனஸ் ஏவும், இந்த -டியும் இந்த +டியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க? எம்டி -என்டின்னு வந்திருக்கா? இது y - z உடைய வேல்யூ. ஓகே, இன்னும் ஒன்று தான் கண்டுபிடிக்கணும், z - x. ஸோ z - x. ஸோ z உடைய வேல்யூ என்ன நமக்கு? a + n - 1 இன்ட்டு டி. அதை எடுத்து எழுதிக்கலாமா? a + n - 1 இன்ட்டு டி. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ x உடைய வேல்யூ எடுத்து எழுத போகிறோம், a + l - 1 இன்ட்டு டி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏ அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த n கூட டியை மல்டிப்ளை பண்ணும்போது என்டின்னு வந்துடும், -1 கூட டியை மல்டிப்ளை பண்ணும்போது -டின்னு வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a ப்ளஸ் எல் இன்ட்டு டி வந்து எல்டின்னு மாறும், -1 இன்ட்டு டி வந்து -டியாக மாறிடும். இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? a ப்ளஸ் என்டி -டி அப்படியே இருக்கும். வெளியே மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் ஏ வந்து -ஏ ஆகும், ப்ளஸ் எல்டி -எல்டி ஆகும், -டி வந்து +டி ஆகும். இப்போ பாருங்கள், இந்த +a -டி +டி கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்குங்க? என்டி -எல்டின்னு இருக்குது. இது z - x உடைய வேல்யூ. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 3 வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாமா? எல்ஹெச்எஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள், எல்ஹெச்எஸ் = x - y இன்ட்டு n ப்ளஸ் y - z இன்ட்டு l ப்ளஸ் z - x இன்ட்டு m. ஓகே, x - y நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். LD - MD எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாமா? LD - MD, இந்த x - y உடைய வேல்யூ. இது கூட என்ன மல்டிப்ளேயில் இருக்குது? n மல்டிப்ளேயில் இருக்குது. அதை அப்படியே மறக்காமல் எழுதிக்கோங்க. ப்ளஸ் y - z. y - z என்ன இருக்குது நமக்கு? MD - ND. இது கூட என்ன மல்டிப்ளேயில் இருக்குது நமக்கு? L. ப்ளஸ் z - x. ND - LD. இது கூட என்ன மல்டிப்ளேயில் இருக்குது? M. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த n கூட இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? LDN அப்படின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா -MDNன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், MDLன்னு வந்துடும், -NDLன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், NDM LDMன்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். LDN இது ஆர்டர் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், ஏன்னா எல்லாமே மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ DLNனும் இருக்கலாம், இல்லை NDLனும் இருக்கலாம், எல்லாமே சேம் தான், ஏன்னா இது மூணுமே மல்டிப்ளேயில் இருக்குது. LDN எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், NDLன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு MDN NDM இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி MDLன்னு இருக்கா? ஸோ இங்கே LDMன்னு இருக்குது. இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0ன்னு கிடைச்சிரும். 0 அப்படின்றது என்ன நமக்கு? RHS. ஸோ LHSும் RHSும் ஈக்குவல்னு நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம்.
அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.